அலைவர்ஸ் இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆர் சுந்தர்ராஜன் இயக்கி படுதோல்வி அடைந்த 8 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக 100 நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை தோல்வி படங்கள் என்று சொல்கிறோம். 50 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை ஓரளவு நன்றாக ஓடிய படங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் 50 நாட்களுக்கும் கீழே ஓடிய படங்களை படுதோல்வி படங்கள் என்று சொல்கிறோம். இப்பொழுது ஆர் சுந்தர்ராஜன் இயக்கி படுதோல்வி அடைந்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, கபில் தேவ் சுலக்ஷனா நடித்த படம். இந்த படம் 30 நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து தூங்காத கண்ணென்று ஒன்று, மோகன் அம்பிகா நடித்த படம். இந்த படம் 50 நாட்களுக்கும் கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து என் ஜீவன் பாடுது, கார்த்திக் சரண்யா நடித்த படம். இந்த படம் 30 நாட்கள் மட்டும் ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து எங்கிட்ட மோதாதே, விஜயகாந்த் சோபனா குஷ்பு நடித்த படம். இந்த படம் 50 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து ஒயிலாட்டம், ஆர் சுந்தர்ராஜன் ஷர்மிளா நடித்த படம். இந்த படம் 50 நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து சீதனம், பிரபு சங்கீதா நடித்த படம். இந்த படம் வெறும் 15 நாட்கள் மட்டுமே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து காலமெல்லாம் காத்திருப்பேன், விஜய் டிம்பிள் நடித்த படம். இந்த படம் 50 நாட்களுக்கும் கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது. அடுத்து சித்திரையில் நிலாச்சோறு, பிரகாஷ் நாத் வசுந்தரா நடித்த படம். இந்த படம் 15 நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது. ஆக இப்போது சொல்லப்பட்ட இந்த 8 படங்களும் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கி படுதோல்வி அடைந்த படங்களாகும். சரிவர்ஸ், இந்த கடன் இத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன். நன்றி.